ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான, அது மட்டும் இல்லை மீன் குழம்பு தோற்று போயிடும், அந்தளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீனி வரக்காய் போட்டு கொத்தவரங்கான்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சீனி வரக்கான்னு சொல்லுவாங்க. சீனி வரக்காய் போட்டு சூப்பரான புளிக்குழம்பு செய்யலாம். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக் போடுங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் ஒரு லைக் போட்டுருங்க எனக்காக. சீனி வரக்காவை இப்படி கட் பண்ணி தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம்னாலே நல்லா வெந்துடும் சீனி வரக்காய். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காயட்டும். சிம்மில் வச்சு எண்ணெய் காயட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் போகிற பொருள்லாம். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் ஒரு 4-5 வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இதோட கடலைப்பருப்பு நல்ல கையில் கடலைப்பருப்பு போடுங்க, சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது. இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கருகாப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருகாப்பிலை இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பொரிய விடுங்க. கருகாப்பிலை ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இருக்கும்போது அந்த வாசனை பயங்கரமாக இருக்கும். அரை பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதிகமாக போட வேணாம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் தாளிப்புக்காக போட்டிருக்கோம். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சாதா பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துக்கிட்டேன். இதோட சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, நல்ல பெரிய பல்லாக இருக்குது வெள்ளைப்பூடு. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வதக்கி விட, இல்லை எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் 3 தக்காளி எடுத்துகிட்டேன். சின்ன தக்காளி, நல்ல பழுப்பு தக்காளி போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். உப்பு போட்டு செய்யும்போது நல்லாவே வதங்கிடும், நல்லா குழஞ்சிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் குழம்பு மிளகா பொடி சேர்த்து, உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்து நல்ல ஒரு வதக்கிடுங்க. இதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவும் நல்லாயிருக்கும், குழம்பு மிளகா பொடி போட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விடலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி அதையும் ஊற்றிடலாம். அடியில் பாருங்கள் மண்டி நிற்கிது, மண்டி ஊற்ற வேணாம். நம்ம இதை நல்ல ஒரு கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சீனி வரக்காய் சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி சேர்க்கலாம். சீனி வரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ண மனசு வரலைன்னா ஒரு லைக்னாச்சும் போட்டு விட்ருங்க. இப்போ நல்லா இது ஒரு பிரட்டிடலாம். சீனி வரக்காயில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து குழம்புல நம்ம உப்பு லைட்டாக தக்காளிக்கு மட்டும் போட்டிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்ல ஸ்பீடில் வச்சு விடுங்க அடுப்பை. ஒரு கலந்துட்டுக்கலாம். இது கொதி வரட்டும், மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே வந்து தேங்காய், சீரகம், கடுகு, ஒரு சின்ன வெள்ளைப்பூடு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் பாருங்கள், இதில் ஊற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். உண்மையிலேயே சொல்கிறேன், காலையில் என் பசங்களுக்கு இதை தான் நான் வந்து லஞ்சுக்கு கட்டி விட்டேன். இன்றைக்கி தான் என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான், இன்றைக்கி தான் கட்டி விட்டேன். இப்போ இதையும் மூடி வச்சு 2 கொதி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரே நல்லா சேஞ்ச் ஆயிரும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃபைனலாக கொத்தவரங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சீனி வரக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.